12 ராசிகளையும் முதன்மையாக வரக்கூடியது இந்த ராசி தாங்க. பெரும்பாலுமே ஏராளமான நல்ல குணங்கள் நிறைஞ்சிருக்கும். நீதிமான்களாக இருப்பாங்கன்னே சொல்லலாம். எதுலையுமே முதன்மை வரக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. இயல்புலேயே அவங்க பெரும்பாலுமே ஒரு வீரம் விவேகம் நிறைஞ்சவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் கோபக்காரங்களும் கூட. கோபமாக இருந்தாலுமே குணவான்களாக இருப்பாங்க. அநீதியை கண்டு பொங்கக்கூடியவங்க. யாரையுமே எந்த இடத்துலையுமே சார்ந்திருக்க கூடாதுங்கிறதுல மன கொள்கையோடு செயல்படக்கூடியவங்க இவங்க தான். கூட்டமாக நண்பர்கள் உறவினர்களோட வாழணுங்கிற ஒரு விஷயம் இவங்க மனசில் எப்போதுமே ஓடிக்கிட்டே இருக்கும். எந்த செயலுமே ஒரு துடிப்பு வேகம் இது நிறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். நம்பிக்கைக்கு துரோகமாக எந்த ஒரு விஷயத்திலும் நடக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இவங்களுடைய பலவீனம் என்னன்னா கோபம் மட்டும்தான். ஆனால் தன்னோட தப்பை உணர்ந்துட்டா வயசில் சின்னவங்களா இருந்தாலுமே மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டாங்க. தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடியவங்க. அப்படி முடிவெடுத்துட்டா யார் சொன்னாலும் மாற மாட்டாங்க. அந்த பின்விளைவை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அதாவது முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்க மாட்டாங்கங்கிறதான் இவங்களுடைய ஒரு எண்ணமாகவே இருக்கும். பெரும்பாலுமே வயசில் ஒரு மத்தியம வயசு வரைக்குமே ஒரு முன்னுக்கு வர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஒரு மத்தியம வயசுக்கு மேலே பல சாதனை செய்யக்கூடிய யோகங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும். சின்ன வயசாக இருக்கும்போதே ஒரு துருதுருப்பு தன்மையோட அழகான தோட்டத்தில் தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம். குழந்தை பருவத்திலே ஒரு குழந்தை இருக்குதுன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த குழந்தை பேச தொடங்கும். அதே மாதிரி ஒரு குழந்தை தவழ்ந்து நடக்க ஆரம்பித்தா இந்த குழந்தைய பொறுத்த வரைக்குமே ஓடவே ஆரம்பிச்சிடும். அப்படி எல்லாத்துலேயுமே முதன்மை பெற்றிருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மேஷராசி அன்பர்கள் தான். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். அஷ்டமாதிபதி செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெற்று இருக்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத சில நன்மைகள் தரக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தை நீங்கள் தொடங்கலாம். சுப காரியங்கள் செய்யலாம். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதால தனவாக்கு குடும்பம் இது 3மே சிறப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. குரு அஷ்டம ராசியை பார்க்கறதால கஷ்டம் குறையக்கூடிய நேரம். சுக்கிரனை பார்க்கறதாலையும் மனசுல சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய கிரகங்களை உண்டாகிருக்குது. அதனால முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. குழந்தை இல்லாத தம்பதிகளாக இருந்தால் கற்பரச்சாம்பிகை கோவிலில் தொடர்ந்து வழிபாடு செய்கிறதும் கந்தவல் முருகனை வழிபாடு செய்கிறதும் இந்த நேரத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு முறை நீங்கள் சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சாமிநாதபுரம் வண்டிப்பேட்டை பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய சாமிபுரம் மாரியம்மன் கிட்ட வந்து நீங்கள் கும்பப்படையில் உணவை வாங்கி சாப்பிட்டு பாருங்க. நிச்சயம் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது அமையும். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் தான். அதே மாதிரி நீங்க கவனமா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அவருக்கு 8ஆம் பார்வையா சனியை பார்க்கறது உங்களுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. ஏன்னா 2ஆவதாகவே ராசிநாதன் நீச்சம் அடைகிறது உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும். எந்த விஷயம் நல்லபடியாக இருந்தாலுமே பல தேவையில்லாத குழப்பங்களாலேயும் நீங்கள் சொதப்பு செஞ்சிருவீங்க. மற்றவங்ககிட்ட வேலையை ஒப்படைக்காதீங்க. அது பூர்த்தி ஆகாது. தாமதம் ஏற்பட்டாலுமே நீங்களே முன்ன நின்று செய்கிறது நல்லது. மன சங்கடங்கிறது அப்பப்போ வந்து போகலாம். கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. அஷ்டம புதனால மனசில் குழப்பங்கிறது இந்த நேரத்தில் அதிகமாக தான் இருக்கும். அதனால இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா தெளிவான மனநிலைமையில நீங்கள் எந்த விஷயத்தையும் எடுக்கிறது நல்லது. ஒரு விஷயம் குழப்பமாக இருந்தால் அதை நீங்கள் தள்ளி கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் சந்திராஷ்டம தினங்களில் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்குங்க. வாத பிரவாதம் இதெல்லாமே செய்ய வேண்டாம். செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சூரிய பகவானுடைய நிலைமை பொறுத்த வரைக்குமே உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. எத்தனை கஷ்டம் வந்தாலுமே எடுக்கிற வேலையை முடிக்காமல் விட மாட்டீங்க. சந்திரனோட நகர்வு சிறப்பான பலனை தரும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறதால ரொம்ப காலமாக பதிவு செய்யாமல் இருந்த நிலம் பத்திரம் இதெல்லாமே பத்திரம் போடக்கூடிய நேரம். புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. கெட்டிக்கார தன்மைங்கிறது அதிகரிக்கும். எந்த காரியத்தை செஞ்சாலுமே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பணங்கிறது கொஞ்சம் கரைகிற மாதிரி தான் இருக்கும். பணங்கிறது கண்ணுக்கு தெரியாமல் கரையக்கூடிய வாய்ப்பு. முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு செலவிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. வார இறுதியில் உங்களுக்கு நல்ல மாற்றம். அரசாங்க வேலை எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தில் சாதகமான பலன் கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்குமே அனுகூலமான காலம். சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறதால திருமணம் மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சுப காரிய பேச்சுவார்த்தை இருக்கலாம். ஆனால் திருமண
திருமணம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு, கணவன் மனைவிக்கிடையே கசப்பு உருவாகும். சனி 11ஆம் வீட்டில் இருக்கிறதால விவசாய வேலைங்கெல்லாம் சுறுசுறுப்பாக நடக்க பார்ப்பீங்க. ராகு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க. யோசிச்சு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. பத்திரம் மாதிரியான விஷயங்களை கையெழுத்து போடுறப்ப பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. கொடுக்கல் வாங்கலையும் கவனமாக இருந்துக்கணும். இறை வழிபாடுங்கிறது இந்த நேரத்தில் அதிகரிக்கக்கூடிய நேரம். தொடர்ந்து நீங்கள் இறை வழிபாட்டில் மனசை செலுத்துனீங்கன்னா பல குழப்ப நிலைங்கிறது நீங்கும். மனசு அமைதியானாவே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது சிறப்பானதாக அமைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மேஷராசி அன்பர்களுக்கு தெய்வ அனுகூலம் நிறைஞ்சிருக்குது. அதிர்ஷ்டங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி சூரியன் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதால சுறுசுறுப்பும் செயல்திறனும் கூடும். தொழிலில் ஏற்பட்டிருந்த போட்டி பொறாமை விலகும். கடந்த கால உழைப்புக்காக பலன் இப்போது கை கொடுக்கும். முன்னவங்களுடைய நல்லாசையும் குலதெய்வ கடாட்சமும் உண்டாகியிருக்குது. வீட்டிலையும் பெற்றவங்களுடைய ஒரு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இதனால இழந்த விஷயம் எல்லாமே கிடைக்கும். ஆதரவு கிடைச்சிட்டாலே பல விஷயம் உங்களுக்கு சாதகம் தான். பூர்வீக சொத்துல ஏற்பட்டிருந்த தீராத சிக்கல் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்படும். இழந்த விஷயம், முன்னோர்களுடைய நல்லாசி, இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதால சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள தீராத சிக்கலும் தீரக்கூடிய நேரம். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். தடப்பட்ட வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இப்போ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். குழந்தைகளோட கல்விக்காக கொஞ்சம் இடமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் இந்த ராசிக்காரங்க பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வேலை சும்மா ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலுமே திறமையை நீங்கள் வெளிக்காட்டுங்க. நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய நேரம். தடப்பட்ட எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா விதமான தோஷமும் விலகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. திருமண வரங்களுங்கிறது இனி வர தொடங்கும். தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நம்பிக்கையானவங்க தக்க சமயத்தில் கை கொடுக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தை மட்டும் கவனமா இருங்க. எதுலையுமே நீங்கள் மற்றவங்களை சார்ந்திருக்கிறது வேண்டாம். எதை பற்றின கவலையும் வேண்டாம். விதி எந்த ரூபத்தில் வந்தாலுமே மாற்று வெள்ளம்ங்கிறது உங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டு மூலமாக கிடைக்கும். அதனால் முருகப்பெருமான் வழிபாடையும் குலதெய்வ வழிபாட்டையும் கூடவே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் சிறப்பான காலம்தான். நெருக்கடிங்கிறது விலகும். ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா ஆரம்பத்தில் தடை ஏற்பட்டு தான் இறுதியில் பூர்த்தி ஆகும். ஆனால் அதுக்குள்ள பல மன போராட்டங்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட இந்த நெருக்கடி நீங்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க நீ சரணடைக்கூடிய நிலைமை. வழக்கு மாதிரியான விஷயம் சாதகமாகும். ராசி அதிபதி வக்கர அடைஞ்சிருக்கிறதாலையும் உங்கள் வாழ்க்கையில் நெருக்கடிங்கிறது விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனை விலகும். உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு விலகும். இருந்தாலுமே இந்த நேரத்தில் கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படலாம். கொஞ்சம் உடலை நேரேற்றமாக வச்சிருக்க பாருங்க. லாபஸ்தான சனி பகவான் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கி தருவார். வரவு அதிகரிக்கும். தொழிலில் ஏற்பட்டிருந்த தடை நீங்கும். புதுசாக தொழில் வேலை வாய்ப்பிற்கான முயற்சிக்கு கூடியவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய தகவல் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதால ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடிய நேரம். கலைஞர்கள் வியாபாரத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தம் கிடைக்கும். கேட்ட கடன் தொகை கைக்கு வரும்னு சொல்லலாம். உறவுகளுடைய உண்மையான அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கிறதால இந்த காலத்தில் உறவினர் வகையிலுமே சாதகமான பலன்தான். இந்த நேரத்தில் தப்பி தவறியுமே வாய் வார்த்தைகளை கவனமாக இருங்க. விவாதம் செய்கிறது அதிகமாக வேண்டாம். தொடர்ந்து நீங்கள் விநாயகர் பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு செய்கிற செயலில் துணிவு இருந்துட்டா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நன்மையான மாதம் தான். நீங்கள் நினைக்கிற வேலை நினைச்சபடியே முடியும்னு சொல்லலாம். சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கிறது. செஞ்சுட்டு வர தொழில், பார்த்துட்டு வர உத்தியோகம், இதில் எல்லாமே நெருக்கடி நீங்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகும். வேலை செய்கிற இடத்துலையுமே புதுசாக பொறுப்பு கிடைக்கும். அரசு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். நெருக்கடியால் இருந்த பல விஷயங்கிறது உங்களுக்கு நீங்க போகுது. உற்பத்தி அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம். சக்கரனுடைய சாதகமான நிலையால குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பல சூழ்நிலைங்கிறது விலகும். நெருக்கடி நீங்கக்கூடிய வாய்ப்பு. தெய்வ வேண்டுதல் இருந்தால் நிறைவேற்றிட்டு வர பாருங்க. குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது. பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம். வேலையிலிருந்து விலகி சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய யோகமும் அமையும். கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் கண்ட கனவு நனவாகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம்னு சொல்லலாம். சாதிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. புதிய முயற்சி வெற்றியாகும். ஆலோசனையோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி தாயார் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு.
கார்த்திகை 1ஆம் பாதம் உடையவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். நெருக்கடி விலகும், மனக்குழப்பம் நீங்கும், தைரியமாக செயல்பட போறீங்க, நினைச்சதை சாதிக்க போறீங்க. மற்றவங்க கிட்ட இருந்துமே கூட வேலை பார்க்குற பணியாளர்கிட்ட இருந்துமே ஒரு அக்கறைங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். மற்றவங்களுடைய உதவிங்கிறது இந்த நேரத்தில் சிறப்பாக இருக்கிறதால எல்லாத்துலேயுமே நீங்கள் முன்னுக்கு வருவீங்க, நினைச்ச வேலை நடக்கும். செஞ்சுட்டு வர தொழிலில் ஏற்பட்டிருந்த தடை விலகும், புதுசாக தொழில் தொடங்குவீங்க, வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும், வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு நீங்கள் கண்ட கனவு நனவாகும், கடன் தொழில் விலகும், எதிர்பார்க்கக்கூடிய லாபம் உண்டாகக்கூடிய நேரம், பண வருமானம் சிறப்பாக இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய வீடு சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். வியாபார ரீதியாகவும் ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய நேரம். இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடி நீங்கி இனி நல்ல மாற்றம் ஏற்படும். பெரியவங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கிறதால இந்த நேரம் உங்கள் முயற்சிக்கு வெற்றின்னு சொல்லலாம். அக்கறையோடு செயல்படுங்க, நல்ல மாற்றம் ஏற்படும். சூரிய பகவான் வழிபாடு செய்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரனே சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுள்ள மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.